அனைவருக்கும் வணக்கம். பாக்கெட் ஏஐன்னு சொல்லக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஏஐ சப்போர்ட்டோட ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பாக்கெட் ஏஐல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை இந்தியாவில் யூஸ் பண்றது லீகல் தானா, இது ஒரு சேஃபான பிளாட்ஃபார்மா, இங்க டெபாசிட் அப்புறம் வித்ராவல்லாம் எவ்வளோ குயிக்காக நடக்குது, இவங்க சொல்லக்கூடிய அந்த ஏஐ ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்கெட் ஏஐ பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸோட சேர்த்து இதை பத்தின என்னோட ஒப்பீனியனையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஏஐ ட்ரேடிங் ஃபியூச்சரை தான் இதோட மெயின் ஃபியூச்சராகவே ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ட்ரேட் பண்ணும்போது சார்ட்ஸு, இண்டிகேட்டர்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், மார்க்கெட் நியூஸ்னு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் எடுப்போம். ஆனால் இந்த பாக்கெட் ஏஐயை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஏஐயே உங்களுக்கு பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, லைவ் ப்ரைஸ் மூவ்மெண்ட், ட்ரேடிங் சிக்னல்ஸ் இப்படின்னு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஏஐ கரெக்டான டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம். சப்போஸ் அதோட ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸும் வரலாம். இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐன்னு பேர் வச்சிருக்கிறதுனால மட்டும் இது ப்ரெடிக்ட் பண்ணுற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஏஐக்குமே 100% அக்யூரேசி கிடையாது. இங்க இந்த அக்யூரேசி மட்டுமே பிரச்சனை கிடையாது, இவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங்கே ஒரு பிரச்சனையான ட்ரேடிங் தான். இதை தான் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ட்ரேடை ஓபன் பண்ணும்போதே எவ்வளோ நேரத்துக்கு ட்ரேட் பண்ண போறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டைமுக்குள்ள மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும். உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை தப்பாயிருச்சு அப்படின்னா மொத்த பணமும் லாஸ் ஆயிரும். அதிகபட்சமா 92% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான அசட்டுமே இவங்க கிட்ட இருக்குது. ஆனா வெறுமனே இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு மட்டுமே எதையும் டிசைட் பண்ணிடாதீங்க. லாஸ் ஆச்சு அப்படின்னா ₹1 கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதனால இது ரொம்பவே ரிஸ்கான பிரச்சனையான ட்ரேடிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலேயே இந்த பிளாட்ஃபார்ம்ல யூசர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு சில பெனிஃபிட்ஸையுமே கொடுக்குறாங்க. அதாவது நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா கேஷ்பேக்கையுமே ஒரு சில நேரங்களில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ற யூசர்ஸ்க்கு ப்ரோமோ கோட் மூலமா டெபாசிட் போனஸையுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே இந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இந்த பிளாட்ஃபார்மை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸை அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம உங்களோட யூசர் லெவலை பொறுத்து உங்களுக்குமே ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு அக்கௌண்ட்டையும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஒரு இஸ்லாமியரா இருந்து இன்ட்ரெஸ்ட், ஸ்வாப் சார்ஜஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனையுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்காக நீங்க உங்களோட சப்போர்ட் டீமா கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த இஸ்லாமிக் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இவங்க சைட்லயுமே ஒரு சில வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆப்பான கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரியான பேமெண்ட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி கூட டைரக்டா நம்மளோட பணத்தை இந்த பிளாட்ஃபார்ம்ல டெபாசிட் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம ஒரு சில கிரிப்டோ கரன்சிஸை யூஸ் பண்ணி கூட நம்மளோட ஃபண்ட்ஸை இதுல லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வித்ராவலை பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்ராவல் அமௌண்ட்டா $10 சொல்லியிருக்காங்க. இந்த $10 அப்படிங்கிறது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் மெத்தடை பொறுத்து மாறலாம். அதோட மட்டும் இல்லாம நீங்க இப்படி வித்ரா பண்ணும்போது அது வித்தின் செகண்ட்ஸ்ல இருந்து 3 நாளைக்குள்ள ப்ராசஸ் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வயர் டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 45 நாள் வரைக்குமே டைம் ஆகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வித்ராவல் பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க உங்களோட பணத்தை டெபாசிட் பண்றதுக்கு முன்னாலேயே
இந்த ஐடி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்றது ரொம்பவே நல்லது. என்னதான் இப்படி ஏஐ ஃபியூச்சர்ஸ், கேஷ்பேக்கு, போனஸ் அப்படி இப்படிலாம் சொன்னாலுமே நம்மளோட பணத்தை ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மோட சேஃப்டியை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்கு செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியாவில் ஸ்டாக் புரோக்கராக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த செபில ரிஜிஸ்டர் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸை லீகலாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாக்கெட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க செபில தங்களை ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ஆனால் இவங்களோட பேரண்ட் கம்பெனியான இன்ஃபினைட் ட்ரேட் எல்எல்சியை கொமோரோ தீவுகளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இன்டர்நேஷனல் புரோக்கரேஜுக்கான லைசன்ஸையுமே வாங்கியிருக்கிறதாவும் கிளைம் பண்ணுறாங்க. எங்கே ரிஜிஸ்டர் பண்ணால் என்னப்பா, அதான் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகளெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாததுனாலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எல்லாமே அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு நாங்களுமே ரிஜிஸ்டர் புரோக்கர் தான் சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஃபினாகாம் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியை கை காமிச்சு இவங்க தான் எங்களை ரெகுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உருட்டுவாங்க. ஆனா இந்த பாக்கெட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த ஃபினாகாம்லயுமே மெம்பரா இல்லை அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணியே ஆகணும். அதோட மட்டும் இல்லாம ஆர்பிஐயுமே அங்கீகரிக்கப்படாத ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்லயும் இந்த பாக்கெட் ஆப்ஷனோட நேம் இருக்குது. ஆர்பிஐ வார்ன் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்க இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லீகல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட் தான். அப்புறம் நான் இந்த பிளாட்ஃபார்மோட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்கும் டெபாசிட் பண்றது ஈஸியா இருக்குதுனோ, ஆனா அதே சமயம் வித்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்தா அது ரொம்பவே டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரிப்பீட்டடா வெரிஃபிகேஷன் கேட்டுட்டே இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அமௌண்ட்டுமே கிரெடிட் ஆகல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரிவ்யூஸை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டா நான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பாசிட்டிவ் ரிவ்யூஸையுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். ஏஐ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு இருக்கிறத பார்த்துட்டு யாருமே இதை ஒரு மணி மேக்கிங் மிஷின்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய உருட்டுகள் தான். பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறதே ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அதில் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு ஏஐ நம்பி உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பிளே ஸ்டோரோட நெகட்டிவ் ரிவ்யூஸை படிக்கும்போது உங்களுக்கே புரியும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட், ரிஸ்க் லெவல், ரெகுலேஷன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், வித்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்றது தான் பெஸ்டா இருக்கும். நீங்க ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா?